இப்போ நாம் இந்த பாடத்தில் வார்த்தைகள் ஷப்து இப்பு இது ஷப்து வேர்ட்ஸ் படிக்கப்படும். சில வார்த்தைகள் படிக்கப்படும். ஒவ்வொரு பாடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் படிச்சுட்டு வரோம்ல. காஸ் அடிவயிறு காஸ் ஏன் பயன்படுத்தினா பெண்பால் நம்ம சொல்லியிருக்கோம்ல. பேனா பென்சில் ரோட்டில் ஓடுற பஸ்ஸு காரு ட்ரெயின் ஏரோப்ளைனு டேபிள் மேஜை எல்லாமே ஆண்பால் பெண்பால் அவங்க ஹிந்தி மொழியில் நம்ம உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போது இந்த இடத்துல காஸ் அப்படின்னா பெண்பால் வேர்டு, அதனால் நான் பே அப்படி கொடுத்துருக்கேன். கிராஸ் புல் காஸ் காஸ் கிட்டத்தட்ட காசு ஒரே அளவுக்கு இருக்கா, அதை வச்சு கூட நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கலாம். அப்புறம் மார் பீட் கில் அடி உத கொல். எல்லாத்துக்கும் கொல்லுங்கிறதுக்கும் கொலை செய்தல் கொல்லுங்கிறதுக்கு கூட இந்த மாறுங்கிற இது நம்ம வார்த்தையை பயன்படுத்தும். அப்புறம் சாமான் திங்ஸ் ப்ராடக்ட்ஸ் பொருளுக்கு சாமான். நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம் சாமான் கடைக்கு ஜாமான் வாங்க பாருன்னு சொல்கிறோம்ல, அதே மீனிங் தான் இங்கே. நம்ம அப்படி சொல்லுவோம், ஜாமான் சாமான் சொல்ல மாட்டோம், அவங்க சாமான் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு அவருக்கு ஒரு ப்ரொனவுன்சியேஷனில் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் பாருங்கள் சூ கிஸ் முத்தமிடுதல் சூ. அடுத்த வார்த்தை கிசான் ஃபார்மர் விவசாயி. கிசான் நம்ம முன்னாடி ஒரு தீப்பெட்டி உண்டு, நம்ம கடைகள்லாம் கிடைக்கும். இப்போ அந்த தீப்பெட்டி கிடைக்காதுன்னு தெரியல. தீப்பெட்டின்னு அந்த அட்டையில் ஒரு வண்டி மாடை வச்சு அப்படி சாட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு விவசாயி படங்கள் அது தேவைப்பட்டு அந்த தீப்பெட்டியில் கிசான் எழுதிக்கும். கிசான் தீப்பெட்டி, கிசான்னா விவசாயி. அப்புறம் கரீது கொள்முதல் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, வாங்குறது. கரீது யாரையாவது கடையில் போய் துட்டு கொடுத்து வாங்குறது, அந்த மீனிங் இருக்குது. அதுதான் நான் கொள்முதல் ஒரு வேலை போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுறது, நம்ம ஒரு ஆட்டை எடுத்து இன்னொரு பொருளை கையில் வாங்குறதுக்கு அதுக்கு வேற வேறு. இது வந்து கரீதுனா கடையில் போய் ஜாமான் வாங்குறது அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடிய அந்த கரீத், பர்ச்சேஸ் பண்ணுறது, வாங்குதல், கொள்முதல். அப்புறம் அடுத்த வேர்டு பாருங்க நௌக்கர் சர்வெண்ட், வேலைக்காரன். எந்த வேலையில் இருந்தாலும் நௌக்கர்னு சொல்லலாம். கடையில் வேலை பார்க்க சொல்லலாம், வீட்டில் வேலை பார்க்க சொல்லலாம். வேலைக்காரங்கிறதுக்கு இந்த நௌக்கருங்கிற பேர் வேர்டு. அடுத்தது குஷே நிறைய படத்தில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். குஷே சந்தோஷமா அப்படிப்பாங்க. குஷ் நம்ம ஹிந்தி படத்தில் கூட குஷி ஒரு படம், தமிழ் படத்தில் குஷிங்கிற ஒரு படம் இருக்குது. அப்போது குஷ் அப்படிங்கிறது என்ன வேர்டுனா மகிழ்ச்சி, சந்தோஷம், கெட் ஹாப்பி, மகிழ்ச்சி கொள்ளுதல், சந்தோஷம் அடைதல் தான் அந்த வேர்டு. பச்சா தொண்டை சொல்லு பச்சா பேபி சில்ட்ரன், குழந்தை அப்படிங்கிறதுக்கு பச்சா. அதே மாதிரி பியார் கர் லவ், அதாவது பாசம் செய், அன்பு கொள், பாசம் காட்டு, அன்பு செய், அன்பு காட்டு, காதல் செய். எல்லாத்துக்கும் இந்த பியாருங்கிற வார்த்தை நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போது பியார் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு தான். பியார் கர் அப்படின்னா அன்பு செய், பாசம் காட்டு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ரைட், அடுத்தது பாருங்க. பச்சே கோ டு பேபிஸ், குழந்தைகளை. கோனா இக்கு ஐ ரெண்டு நம்ம படித்தது தான். அப்போ இங்கே ஏ மாத்திரை இருக்குது. அப்போ ப்ளூரல் பச்சே கோ, குழந்தைகளுக்கு, குழந்தைகளை அப்படின்னு. குழந்தைக்கு அப்படிங்கிறதுக்கு இப்படித்தான் வரும். அது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் பச்சே கோ தான் வரும். குழந்தைக்கு அப்படின்னு இப்போ ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. ஒரே ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடு அப்படின்னா பச்சே கோ காரணம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரே குழந்தைனாலும் இந்த பச்சே கோ தான் நீங்கள் பயன்படுத்தணும். சிங்குலராக தான் ப்ளூரல், ஆனால் இது ப்ளூரல் தான். சிங்குலருக்கும் நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தணும்.
நிறைய குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, பச்சேக்கோ குழந்தைக்கிற கூட பச்சேக்கோ உஸ்கோ ஓ தோ அப்படி சொல்லலாம். ரைட். மேனத் மேனத் பெண்பால் வேர்டு, பெயர் போட்டிருக்கேன் பெண்பால் வேர்டு. மேனத்னா ஒர்க், உழைப்பு, உழைப்புங்கிற வார்த்தைக்கு மேனத்துன்னு பேர். அடுத்தது பாருங்க, மேனத்கர் மேனத்கர். இந்த ஹா சவுண்டு ரொம்பவுமே இல்லாத மாதிரி ஒரு எத்து தான் கேட்கும். ஹாங்கிறது உள்ளே போயிடும். மேனத்கர். டூ ஒர்க், உழை 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 உழைன்னு எனக்கு வேலை செய் அப்படிங்கிற மீனிங். அப்புறம் பாருங்க, கிலோனா. இது லவ்ங்கிற அவு மாத்திரம் தான் கிலோனா. ஆனால் பேச்சு வழக்கில் சொல்லும்போது அந்த லவ்ங்கிறது லோ சத்தம் தான் நிறைய கேட்கும். கிலோனா கிலோனா கிலோனான்னு சொல்கிறத அவங்க பேச்சு வழக்கில் நிறைய கிலோனா கிலோனா அந்த லோ சத்தம் தான் கேட்கும். ஆனால் எழுதும்போது லவ் ரெண்டு மாத்திரை இதில் இருக்குது. அந்த அவு மாத்திரை தான் அதில் இருக்குது. கிலோனா காற்று விட்டு சொல்லக்கூடிய கிலோனா டாய்ஸ், விளையாட்டு பொருள். அடுத்த வேர்டு சிட்டி. சிட்டி எந்திரன் படத்தில் அந்த ரோபோக்கு வச்ச பேர் மாதிரி இருக்கா. சிட்டி அப்படின்னா லெட்டர், கடிதம். கத் கத் காத்து விட்டு முனினாக்கு கத், அதுக்கும் லெட்டர் கடிதம் தான். சிட்டி கத் ரெண்டுக்கும் இது வேற வேர்டு, இது வேற வேர்டு, ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். அடுத்தது பால்தூ. பால்தூ வளர்ப்பு மிருகம்னா நம்ம சொல்லுவோம் தெரியுமா. வளர்ப்புங்கிறதுக்கு இந்த பால்தூன்னு அர்த்தம். வளர்ப்பு பூனை, வளர்ப்பு நாய், அப்போ பால்தூ. பில்லி, பால்தூ குத்தா அப்படி சொல்லிக்கலாம். அப்போ வளர்ப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த பால்தூ அப்படிங்கிறது. அப்புறம் பாருங்க, பில்லி பா தொண்டை சொல்றோம். பில்லி பில்லி அரை. அப்புறம் லீ நெடில், பில்லி கேட் பூனை. அடுத்தது உபகாரி. ஏதாவது ஓவாரம் இல்லாட்டாலும் ஓத்திரியம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல, உபகாரம். அந்த வேர்டு தான் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். எதெல்லாம் இம்னு முடியுதோ சான்ஸ்கிரிட் அந்த வார்த்தை போல சமஸ்கிருத வார்த்தையில் இருக்குது இப்படி சொல்லுமா. அப்போ உபகாரம் அப்படிங்கிறது இங்கே வந்து உபகாரி, உபகாரம். நல்ல ஞாபகம். உபகாரம் பண்ணு, உதவி செய்ய, ஏதாவது உபகாரம் பண்ணுப்பா அப்படி சொல்கிற மாதிரி தான் அந்த வார்த்தை தான் இது. உபகாரி உதவி, ஹெல்ப். அப்புறம் பாருங்க, பக்ரி பா இக்ரி பக்ரி பெண்பால் போட்டிருக்கேன். பக்ரின்னு வந்தாலே பெண்பால் தான். கோட் வெள்ளாடு. அப்போ ஆம்பளை ஆடுக்கு போகிறதுக்குன்னா நீங்கள் பக்ரின்னு சொன்னாலே போதும். பக்ரா அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ரீ பெண்பால், பக்ரா ஆனால் ஆண்பால் அப்படி சொல்லிக்கலாம். சீதா சாதா அடிவே தா தா சீதா சாதா. சீதா சாதா ரொம்ப அப்ராணிப்பா, இன்னோசென்ட், ரொம்ப அப்ராணி, சாதுவான ஆள் அப்படி சொல்கிறதுக்கு சீதா சாதா. அடுத்தது அம்மாவுக்கு மா சொல்லலாம், மாதா சொல்லலாம், மாதாஜி சொல்லலாம், மதர் அம்மா. அப்போது அம்மாவுக்கு மான்னு சொல்லலாம், மாதான்னு சொல்லலாம், மாதாஜின்னு சொல்லலாம், எல்லாமே தான். அடுத்தது பாருங்கள், கானா கானா கானா. நான் ஏற்கனவே பழைய பாடங்கள் நடத்தும் போது சொன்னேன், என்ன வந்து முத நார்த் இந்தியாவில் ஹரியானாவில் ஹிசாருங்கிற ஊரில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு மதியம் போல் ஒருத்தர் ஃபோன் அடித்தார். அவங்க பேசும்போது மற்ற ஆஃபீஸர் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த ஆஃபீஸர் பேசும்போது மற்ற எல்லாம் எங்கே போனாங்கன்னு சொல்லும்போது கானா கானே கையே அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே என்ன கேட்டார், விச் ஸ்டேஜ் பேர், எந்த ஸ்டேஜில் போய் பாட்டு படிக்க போனாங்கிற மாதிரி கேட்டார். ஏன்னா அந்த ப்ரொனவுன்சேஷனில் நான் கான்னு சொன்னேன். அந்த இது இங்கே நினைவில் வருது, உங்களுக்காக அதை மறுபடியும் சொன்னது. கானா கானா மீல்ஸ் ஃபுட், உணவு. இப்போ நாம் இன்னும் சில வார்த்தைகளை படிக்க போகிறோம். சதா சதா டார்ச்சர், கொடுமைப்படுத்து, துன்புறுத்து. என்ன கொடுமைப்படுத்துறது. சதா சதா சத்தா சத்தா சதா டார்ச்சர், கொடுமைப்படுத்து அல்லது துன்புறுத்து, ரெண்டு ஒன்று. பது ப முனினாக்கு, த வந்து தொண்டை சொல். பது பது போஸ்ட், பதவி. பாருங்க, பதவிக்கும் பதுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. பாருங்க, பத் பதவி, பது பதவி. டா டா டிவைட் டா
டு கேரி சுமத்தல் தூக்குதல், ஒரு பொருளை தூக்கி தலையில் வச்சு கொண்டு போகிறது, கீழே இருந்து தூக்குறது அப்படின்னா சுமையை எடுத்து தூக்குறது, அந்த மாதிரி மீன். புட்டா அப்படிங்கிற மாதிரி அது வந்து கீழே இருந்து தூக்குற மாதிரி. கால சுமத்த தலை சுமந்து கொண்டு போகிறதுங்கிற மாதிரி மீன், தலையில் வச்சு தூக்கிட்டு போகிறது அந்த மாதிரி தான் நான் சுமத்தல் தூக்கு ரெண்டு எழுதியிருக்கேன். கீழே இருந்து தூக்குறதுக்கு அதுக்கு வேற மாதிரி, இங்கே வந்து சுமத்தல் தலையில் வச்சு தூக்கிட்டு போகிறது அந்த மாதிரி. விஞ்ஞான் விஞ்ஞான் சயின்ஸ், விஞ்ஞானம் அறிவியல். அது வார்த்தை நம்ம தமிழில் நிறைய அந்த விஞ்ஞானங்கிறத நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இம்முன்னு முடியும். அப்போ சமஸ்கிருத வார்த்தையோட சம்மந்தப்பட்டது. சமஸ்கிருத வார்த்தையில் இருந்தால் தமிழில் கண்டிப்பாக அது சேம் இருக்கும். புலா பா சொல்ல சொல்லணும். புலா லா கால் அழை கூப்பிடு. அழை அவனை அங்கேருந்து அழைச்சிட்டு வா, அவனை இங்கேருந்து அவன் கூப்பிடு சொல்லுறது அழைக்கிறது சேர்ந்து புலா அழை கூப்பிடு. அப்புறம் பால் நம்ம பால் தூண் படித்தோம், வளர்ப்பு. அதே மாதிரி இங்கே பால்னா வளர், செடியை வளர்த்து நாயை வள அப்படி சொல்கிறதுக்கு வளர் அப்படிங்கிற வளர்த்தல்ங்கிறதுக்கு பால். செடியை வள அப்படி சொல்கிறதுக்கு இந்த நம்ம வளை அப்படி சொல்கிறோம்ல, வளைன்னு நிப்பாட்டணும். செடியை வளர்த்து கொண்டு வா பார்ப்போம், தண்ணி ஊற்றி வளர்த்து பார்ப்போம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த பால்ங்கிற மீன் வார்த்தை அதுக்கு பொருத்தம். அப்புறம் பாருங்க கீஞ்சி, இந்த இஞ்சி இச்சி அந்த புள்ளி வச்சுக்கிறதால கீஞ்சி காட்டி விட்டு கீஞ்சி புல் இழு, ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறது, கீழே இருந்து எதையா பிடிச்சி இழுக்கிறது, தூரத்துலேருந்து எதையா இழுக்கிறது, அந்த இழுக்கிறதுங்கிறதுக்கு கீஞ்சி. இதோட இந்த பாடத்தில் உள்ள புது வார்த்தைகளை நம்ம நிறைய பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.